மக்கள் அனைவரும் ஒன்று கூடினர். ஆளுக்கு ஒரு கருத்து சொன்னார்கள். சிலர் ஜமீனுடன் சண்டையிட்டு நம் பலத்தை காமிப்போம், அவர்கள் நமது ஊர் பக்கம் வராதவாறு அடித்து நொறுக்குவோம் எனவும் ஒரு சிலர், வேறு ஊருக்கு சென்று விடுவோம் எனவும் ஒரு சிலர், அவர்களிடம் கொஞ்சம் கால அவகாசம் கேட்போம் எனவும் ஒரு சிலர் கூறினார். ஆனால் எதுவும் சரியான தீர்வாக அமையாது என அம்மையப்பன் கூறினார். மாடன், செல்வத்தாள் மற்றும் வேங்கனம் ஆமோதித்தனர். வேங்கன் கூறியது என்னவென்றால், ஊரை சுற்றி நல்ல பலசாலிகள் காவல் இருப்போம், வரி கேட்டு வருவோரை ஊருக்குள் வரவிடாமல் அடித்து விரட்டுவோம். அப்போது மாடன் அப்படி செய்தால் அவர்கள் மேலும் கோபமடைந்து அவர்கள் படைகளை அனுப்பினால் என்ன செய்வது? அப்பொழுது அம்மையப்பன் என்ற மூதாட்டி மெதுவாக எழுந்து நின்றாள். மக்களே, நாம் பலமில்லாதவர்கள் இல்லை. ஆனா நம்ம புலனோ நம்ம திறமையோ தவறான வழியில் செல்வதில்ல. நாம் யாரையும் அடிக்க வேண்டியதில்லை, யாரிடமும் கை நீட்ட வேண்டியதுமில்லை. பாதுகாப்பு முக்கியம். ஆனால் அது குரோதத்தோட இருக்கக்கூடாது. நம்ம நிலத்துக்குள் வர விரும்புகிறவர்களுக்கு நாம் என்ன மாதிரியான மக்கள் என்று சொல்லணும். அவளது பார்வை மாடனும் வேங்கனையும் நோக்கி சென்றது. வேங்கனே, நீ சொன்னது போல் நம்ம ஊரை காவலாக வெச்சுக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் செல்வத்தாள் மெதுவாக முன் வந்து பேசினாள். அம்மையப்பா சொல்வது சரி, நம்ம ஒற்றுமையை நம்ம திறமையை ஒரு போர மாற்றணும். நாம நம்ம வரலாற்றையும் நிலத்தையும் நம்ம உழைப்பையும் ஒரு கதையாக ஒரு விளக்கமாக அவர்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் வரும்போது நம்ம ஒற்றுமையும் நம் அறிவும் அவர்களை எதிர்க்கட்டும். அதற்கு அம்மையப்பன் சிரித்தாள். அப்படித்தான், அடுத்த முறை அவர்கள் வரும்போது நம்மூர் வெறும் உழவர் ஊர் இல்ல, ஒரு கலைக்கூடம், ஒரு அறிவுக்கூடம், ஒரு எச்சரிக்கை கோலம் மாதிரி இருக்கணும். வேங்கனும் சில இளைஞர்களும் அடுத்த நாள் காலை களத்திலே சந்தித்தார்கள். அந்த இடம் பழங்காலத்திலே கூட்டு உழவுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் நிழலான இடம். நாம் சண்டை செய்றதில்லை, ஆனா நம்ம ஊருக்குள் யாரும் தவறாக வரக்கூடாது. அப்படி வந்தால் அவர்களுக்கு நம்ம ஊரின் மனநிலையை நிமிர்ந்து காட்டணும் என்றார் வேங்கன். அவரோடு வந்திருந்த இளைஞர்கள் சுந்தரம், நரேசன், பாழை மற்றும் இராஜம். சுந்தரம், நம்ம ஊரை சுற்றி பழைய பரம்புகளை சுத்தம் பண்ணி பாதியை மறைத்த மாதிரி, யாரும் நேராக ஊருக்குள் வர முடியாத மாதிரி. பாழை, மழையின் போது சில இடங்கள் சேரும் சாக்காடும் ஆகுது, அதை நம்ம லாபமா பயன்படுத்தலாம். வெளி ஆட்கள் ஊருக்குள் வந்தா அதிலே சிக்கி கொஞ்சம் நேரம் இழப்பார்கள். இராஜம், நாம் போராளிகளாக இல்ல, ஆனால் நம்ம ஊரின் அறிவும் அனுபவமும் நம்மை பாதுகாக்கும் ஆயுதம். வேங்கன் இவர்கள் எல்லோரையும் பார்த்து சிரித்தார். அதன் பிறகு அந்த இளைஞர்கள் இரவு நேரத்தில் ஒவ்வொரு பகுதியையும் சுழன்றனர். வாரக்கூடங்கள் அமைத்து மக்கள் எப்படி அமைதியாக பதிலளிக்கலாம் என்று பயிற்சி அளித்தனர். சின்ன பிள்ளைகளுக்காக விளையாட்டு வழியாக சமூக விழிப்புணர்வு விளையாட்டுகள் நடத்தினார்கள். அம்மையப்பன் அவர்கள் முயற்சிகளை பார்த்து மெதுவாக தன் கண்களில் ஒளியுடன் சொன்னாள், இப்பதான் புதூர் நிஜமா மலர்ந்து ஜமீன்கள் மீண்டும் வருகை தரும் நாள். அந்த நாள் வானம் வாடையோட காட்சியளித்தது. காலை 9:30 மணிக்கு தெற்கு பக்கம் இருந்து அடர்ந்த அம்மா, தூசிக்குள் குதிரைகள் இருக்குது. சின்னச் சிறுவர் ஓடிப்போய் ஒவ்வொரு வீட்டிலும் எச்சரிக்கை செய்தார்கள். அம்மையப்பன் நிழற்குளத்தில் தன்னோட பழைய உலோகத்தட்டை அடித்தாள். அதுவே அழைப்பு. மக்கள் அனைவரும், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் களத்துக்கு திரண்டார்கள். ஜமீனின் குதிரைப்படை வந்தது. 8 பேர் முன்னிலையில் பழைய போர்வீரர் போல் ஒரு திருமலை ராவ். அவரோட பார்வை நகைத்தது. ஏன் மக்களே, இப்ப எல்லாரும் ஒரு திருவிழா மாதிரி நிக்கறீங்க? மாடன் மெதுவாக முன் வந்தார். இதுவே எங்கள் திருவிழா, ஒற்றுமையின் விழா. ராவ் குதிரையிலிருந்து கீழே இறங்கினார். நீங்கள் வரி செலுத்தவில்லை 2 வருடங்களாக. இன்று அதை வசூலிக்கவே வந்துள்ளோம். அதற்கு பதிலாக செல்வத்தாள் நிலத்தில் இருந்து ஒரு சிறிய பையிலிருந்து பருத்தி விதைகள் எடுத்து காட்டினாள். இந்த மாதிரி விதைகள்தான் மழைக்குள் நம் நிலத்தை மேல சீராக்கியவை. எங்களுக்குள் இதைவிட சிறந்த பங்கு எதுவும்? ஜமீனின் ஆட்கள் முதலில் சிரித்தனர். ஆனா பிறகு அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு முன் ஒரு சின்ன கருப்பு பலகையில் எழுதியிருந்தது, இங்கே பயம் இல்லை, இங்கே ஒற்றுமை இருக்கிறது. அவர்கள் குழம்பினர். வீதிகள் நிசப்தமாயிருந்தாலும் ஒவ்வொரு நிழலும் வலிமையான எதிர்வினையோடு திகழ்ந்தது. ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் யாரும் ஓடவில்லை, யாரும் தலை குனியவில்லை. திருமலை ராவ் மெல்ல வாய்க்கூசலாகச் சிரித்தார். நீங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்ல, ஆனால் இப்போது நீங்கள் மாறிவிட்டீர்கள். சரி, இப்போது எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் மீண்டும் வருவோம். அவர்களது குதிரைகள் திரும்பிய போது மக்களிடையே ஒரு நிசப்த ஆரவாரம் எழுந்தது. வெற்றி அல்ல,
ஆனா திடமான எதிர்ப்பின் அடையாளம். அம்மையப்பன் எல்லோரையும் பார்த்தபோது கண்ணீருடன் சொன்னாள், இது ஒரு முடிவு இல்லை. இது ஒரு தொடக்கம். நம்ம உரிமை. இதை நம்ம எல்லோரும் காத்துக்கணும். அப்போ வேங்கன் சொன்னது அனைவரையும் திகைக்க வைத்தது. நீங்களெல்லாம் 4 வருடங்களாக இரவு நிம்மதியா உறங்கும் பொழுது நானும் எனது குழுவும் சேர்ந்து நமது ஊரை சுற்றி சுரங்கம் அமைத்துள்ளோம். அதிலிருந்து நாங்கள் ஜமீன் ஆட்கள் படை எடுத்து அனைவரும் அவரின் பேச்சைக் கேட்டு திகைத்தனர், ஆச்சரியப்பட்டனர், ஆரவாரித்தனர். இந்த குழுவுக்கு ஒரு பேரும் ஒரு திட்டமுமான உருவமளிக்கத் தொடங்கியது. விழிப்பு பயிற்சி மையங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு மாலை மக்கள் கூடி நம்ம உரிமை நம்ம நிலம் என்ற தலைப்பில் விவாதம் நடத்துவார்கள். மாடன், செல்வத்தாள், சில பழைய முன்னோர்கள் பேசுவார்கள், பிள்ளைகள் கேள்வி கேட்பார்கள். அவ்வப்போது வேங்கன் பின்வரும் போல பேசுவார். கைப்பிடுங்க, கத்த வேண்டாம். அறிவு கத்துற மாதிரி கற்றுக்கொள்ளணும். அதாவது வன்முறையே அல்ல, அறிவையும் வாக்குத்திறனையும் ஆயுதமாக மாற்றணும். சத்தமா கத்தும் குரல் அல்ல, உணர்ச்சியும் உண்மைவும் மிக்க அறிவுதான் உண்மையான சக்தி. வழிச்சுழற்சி கண்காணிப்பு. பாழை மற்றும் நரேசன் முன்னெடுத்த திட்டம் ஜமீன்கள் ஊருக்குள் எப்படி வருகிறார்கள் என்பதை கண்காணிக்க புதிய வழித்தடங்களை வரைபடமாக்கல். பிள்ளைகள் கூட சின்ன குறியீடுகளால், குச்சிகள், சிறிய கற்கள், பூமியில் வட்டம் ஆகியவற்றால் வரும் தகவலை கோட், பழைய மன்னர் ஆணைகள், நில உரிமை ஆவணங்கள், மரபுத் தோட்டங்கள் பற்றிய குறிப்புகள் தொகுக்கப்பட்டன. சுந்தரம் மற்றும் இராஜம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஊருக்குள் ஒரு சிறிய நூலகம் அமைத்தார்கள். கிழிந்த புத்தகங்களை ஒட்டினார்கள். பழைய வட்டாரப் பழக்க வழக்கங்கள் பற்றிய செய்திகளை எழுதி வைத்தார்கள். சில குழந்தைகள் பதிப்புத் தாத்தா என்று சுந்தரத்தை